தேசம். என்ன கண்ணு? எனக்கு ஒண்ணுக்கு வருது. ஆத்தா தூங்குறான்ல, நீ போயிட்டு வர ராசா. எனக்கு பயமா இருக்கு. என்னையா இது? இது நம்ம வீடு, இங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆம்பளை புள்ளெல்லாம் பயப்படக்கூடாதியா? ஓ, போயிட்டு வந்து படு கண்ணு. என்னலே இந்த கழுவி எல்லாத்தையும் எங்க வச்சிருப்பா? அண்ணே மெதுவா பேசுங்க, அண்ணி முடிச்சுக்கு போகுது. அப்புறம் என்ன தெரியுங்க, என்ன ஏதுன்னு இங்கே வந்து நிற்க போகுது. நகை நட்டு பணம் எல்லாத்தையும் லாக்கர்லயும் வைக்கல, வீட்டுக்குள்ளவும் வைக்கல, வேற எங்க நான் வச்சிருப்பா? நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், ஒரு மூளை முடுக்க பாக்கி இல்லை. அண்ணே ஒருவேளை இந்த குதிரைக்குள்ள இருக்குமோ? இறங்கி பாரு. நான் எப்படி இறங்க முடியும்? டேய் என்னடா பண்ற? ஒண்ணுக்கு போக வந்தா போக வேண்டியதானே, நின்னுட்டு என்ன பார்வை? போ. டேய் இல்லடா, இங்க வா. அண்ணே இவனாலதான் சுலபமா குதிரைக்குள்ள நுழைய முடியும். இவனை இறக்கி விடலாம். ஏலே கிழி வச்சிருந்தாலே நகைப்பானே, அது உள்ள இருக்கான்னு தேடி பாரு. நல்லா நெல்லாம் அலைய விட்டு தேடி பாரு. கைய உள்ள விடு. நல்ல இன்னும் ஆழமா. ஏதாவது திட்டுப்படுதா? இல்ல. இந்த பக்கம் பாரு. உள்ள இல்லப்பா. சரியா தேடி பாரு, தேடி பாரு. இல்லப்பா. ராசே, ஒண்ணுக்கு போறதுக்கு எம்புட்டு நேரமா? ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றீங்க இந்த நேரத்துல? வேற என்ன, ஆத்தா நகை நட்டெல்லாம் எங்க வச்சிருக்குன்னு அண்ணனுங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ராப்பாக்கலா தேடுறாங்க. சிவகாமி என்ன கிண்டலா? தேடாம அப்படியே விட்டுற சொல்லிடுறியா? ஒரு காசா ரெண்டு காசா எவ்வளவு லட்சம் தெரியுமா? அதுக்குன்னு இப்படியே பேய் அலைவாங்க? தாயி நீ புரியாம பேசுற. நகைங்கள்ல 3/4 வீசம் அடகு வச்ச நகைங்க. அடகு வச்சுங்க வந்து கேட்டா நான் என்னத்த சொல்ல? எங்க ஆத்தா எல்லாத்தையும் எங்க வச்சுட்டு செத்து போனாலோ எனக்கு தெரியாதுன்னு சொன்னா நம்புவாங்களா? உசுருக்கு உசுரா பழகுன சம்பந்தம் நம்பலையே. இந்த கிழவி இருந்துதான் நம்மளை கெடுத்தான்னா செத்து விட மாட்டேன்றா. எல்லாம் காலையில பாத்துக்கலாம், போய் படுங்க. ராசே,
சீக்கிரம் வந்து படு கண்ணே. இந்தாம்மா, இதோட 2 காலி பானையாச்சு. ஆமா, என்னமோ பொன் பானையும் நகையும் கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு தான் வருவேன்னு போனீங்க. இப்போ மறுபடியும் காலி பானையோட வந்திருக்கீங்க. எங்க அண்ணங்கிட்ட இருக்கிறதையும் சேர்த்து 3 பானை காலியா கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்த 4வது பானையில தான் எல்லா நகையும் இருக்கணும் இல்லம்மா? நான் சொல்றது சரிதானே? சிவகாமி, அந்த பொண்ணை கொஞ்சம் யோசிக்க விட. யோசிங்க யோசிங்க. என்னங்க? சாலில் இருக்கிற அரிசி எடுத்து இந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு அந்த மூட்டையில் இருக்கிற அரிசி எடுத்து சாலில் ரொப்பிடுறீங்களா? இல்லைன்னா பூச்சி அரிச்சிரும். நீயே எடுத்து கொட்ட. இவ்வளோ பெரிய மூட்டை என்னால் எப்படி தூக்கி கொட்ட முடியும்? சரி சரி கொண்டா. நான் திருடனாவே இருந்திருக்கலாம். ஏன் தான் குடும்பஸ்தனானோ. சிவகாமி, இதுல இருக்கிற அரிசி எப்படி இதுல கொட்டுறது? பத்தாத. கொஞ்சம் அடைச்சி கொட்டி பாருங்க, பத்தம். அது இல்ல சிவகாமி, சால் இருக்கிற அரிசி எல்லாம் எடுத்து கொட்டணும்னா இது மாதிரி இன்னும் 4-5 பாத்திரம் தேவைப்படும். அங்கிள், ஆண்டி பெரிய ஆளு. ஆண்டி என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மா 4 பானைங்க நிறைய நிறைய நகைங்க வச்சிருந்தாங்க. அதுல 3 பானைங்க ஏற்கனவே காலியா கிடைச்சிருக்கு. மிச்சம் இருக்கிற ஒரு பானையில எல்லா நகைங்களும் எப்படி இருக்க முடியும்னு கேக்குறாங்க. கரெக்டா ஆண்டி? என்ன கேட்டா நீயே யோசிச்சுக்கோ. சிவகாமி, நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை அங்கிள், அந்த 4வது பொன் பானையை இனிமேல் தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றோம். ஏன்னா அது கிடைச்சாலும் இதே மாதிரி காலியா தான் கிடைக்கும்னு சொல்றோம். என்னம்மா இது? சா நேர்னா முளம் சறுக்குது. காலிப்பானையில கண்டுபிடிக்கிறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? தப்பா சொல்றீங்க அங்கிள். அந்த நகைங்கள்லாம் இந்த 4 பானைகள்ல இல்ல, ஒன்னா ஒரே இடத்துல எங்கேயோ பத்திரமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாம் ஒரே இடத்துலயா? சரி சரி, அது எங்க இருக்குன்னு தெரியலையே. அது அவ்வளவு சுலபமா தெரிஞ்சிருமா என்ன? 1 காசா 2 காசா? இன்னைக்கெல்லாம் கோடிக்கணக்கில் மதிப்பு இல்லையா அதுக்கு? அதுவும் இல்லாம பேச்சு பாட்டி என்ன லேசுப்பட்டாளா என்ன ஆண்டி? உங்க அம்மாவாச்சே. ஏமா, ஒருவேளை கிளவி எல்லா நகைகளையும் காசு தோப்பு பங்களாவிலேயே மறைச்சு வச்சுட்டு வெறும் காலி பானைகளை மட்டும் மூளைக்கொண்டா வீசியிருப்பாளோ? இல்ல அங்கிள், வெறும் காலி பானைகளை வீசி எறியறதுல எந்த அர்த்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அதுவும் இல்லாம ராஜேந்திரன் சொன்னபடி 4 பொன் பானைகளையும் கம்மா வரைக்கும் கொண்டு போறதுக்கு யாரோ ஒரு ஆள் உதவி செஞ்சிருக்கான். 4 காலி பானைகளை கொண்டு போறதுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லையே. அப்படின்னா உதவி செஞ்ச ஆளை கண்டுபிடிச்சா ஏதாவது விவரம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட். நம்மளுடைய அடுத்த வேலையே அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதான். அடடடடா, இந்த தயிர் கடையில மத்த எங்க வச்ச? இப்போ நான் அதை கண்டுபிடிக்கணும். ஆண்டி, தயிர் பானையில தயிரை ஊத்திட்டு அப்புறம் யோசிங்க. மத்த எங்க வச்சோன்னு தானா ஞாபகம் வரும். அம்மா தாய்ங்களா, நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆளை விடுங்க. சிவகாமி, நான் கம்மா வரலாம் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா, ரொம்ப பசிக்குதா? சமையல் இப்போ ஆயிடும். ஆன உடனே சாப்பாடு போட்டுறேன் என்ன? முதல்ல தயிர் பானை ரொப்பிக்கிட்டு அப்புறமா மற்றதெல்லாம் கண்டுபிடி.
என்னாச்சு? கனவு கெட்ட கனவு, ஏதோ கோயில போற மாதிரி. ஒண்ணு இல்ல. தண்ணி குடிங்க. நீ படுத்துக்கமா. ஆமா, எங்க அண்ணன் வீட்டில் இருந்தியே, அங்க எப்படி? எப்படின்னா? இல்ல, அங்க சாப்பாடு இந்த மாதிரி சாதாரணமா இருக்காது. அதுவும் இல்லாம அண்ணி நலபாகமா சமைக்கிறதுல பெரிய ஆளு. விதவிதமா சமைச்சு போட்டிருப்பாங்கல்ல. ம், காலையில ஆட்டுக்கால் சூப்பு, மத்தியானம் சிக்கன், சாயங்காலம் மீன் வறுவல். ஒரே அளப்பறதான். என்னது அலப்பறையா? ம், அளப்பற உங்க ஊர் பாஷை தான். எழற, அரப்படை, உண்டக்க மண்டக்க நிறைய கத்துக்கிட்டேன். இப்பெல்லாம் என் கதையில எல்லாம் கூட இந்த மாதிரி வேர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டி, உங்களை ஒன்று கேட்பேன், தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? என்னதுமா? இவ்வளோ விசாரிக்கிறீங்க, அவங்கள ஏன் போய் பார்க்க மாட்டேன்றீங்க? ஒரு நாள் போய் பார்த்து பேசிட்டு வரலாமே. ஏன் ஆண்டி ஒதுங்கியே இருக்கீங்க? வேற ஏதாவது பேசுமா? ஏன்? உனக்கு எப்படி உங்க அப்பா அம்மா பத்தி பேச விருப்பம் இல்லையோ, அதே மாதிரி எனக்கும் விருப்பம் இல்லை. இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுமா? இல்ல, போதும். அக்கா, டாக்டர் அக்கா. ஹாய் செல்லி, வா வா. என்ன கல்யாண கலை வந்த மாதிரி தெரியுது? சரி சரி, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, கரடு பக்கம் யாரோ வந்தாக. சுள்ளி பொறுக்கிட்டு இருந்தேனை பார்த்து இந்த பக்கம் ஏதாவது கொகை இருக்கான்னு கேட்டாக. நீங்க யாருன்னு கேட்டேன். டவுன்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. டவுன்ல இருந்து வந்தா உங்களை தெரிஞ்சுக்கணும்ல. ரீனாக்காவை தெரியுமா கேட்டேன். ஓ தெரியுமே சொல்லிட்டு போயிட்டாக. தாடியெல்லாம் வச்சுட்டு கண்ணாடி கூட போட்டிருந்தாக. அதான் போற வழியில ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமே வந்தேன். நான் வாரேன். யாரா இருக்குமா? ஒருவேளை உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்குமா? தெரியல ஆண்டி. எதுக்கும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சாரி சார், நீங்க அவரை பார்க்க முடியாது. ஐம் வெரி சாரி. அவரும் உங்களை பார்க்க மாட்டாரு. ஹலோ ரீனா. ஹலோ சார். யாரோட பேசிட்டு வர? எல்லாம் இவரோட தான். உங்களை பார்க்காம போக மாட்டாராம். அப்படியா? யார் அவரு? யாரையும் காணோம். யாரோட பேசிட்டு இருந்த? யாரும் இல்ல, உங்களோட தான். என்னோடயா? Thank God you didn't step back. ஒரு அடி பின்னாடி வச்சிருந்தீங்கன்னா பள்ளத்துல விழுந்திருப்பீங்க.
தேங்க்ஸ்மா. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப வந்தீங்க ஊருக்கு? அது ரீனா, அவர் வந்து ம், தெரியும். ராவுத்தர், உங்க பழைய ஃப்ரெண்டு. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லலையே. இங்க என்ன செய்றீங்க? நோட்புக் விஷயமா ஆராய்ச்சியா? வணக்கம்மா. வணக்கம் ராவுத்தரே. ம், சொல்லுங்க. என்ன ராவுத்தர் இருக்காரேன்னு தயங்குறீங்களா? இல்லைம்மா, உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கும் தெரியும். தெரியுமா? இன்னும் அதிகமாகவே தெரியும். ரீனா, நீ இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வந்துச்சு. சார்ட் ஆஃப் ரெக்கரிங் ட்ரீம். அது கனவு மாதிரி இல்லைம்மா, நிஜத்தில் நடக்கிற மாதிரியே அவ்வளவு டீட்டெயில்ஸ். கனவா? என்ன கனவு? அந்த நோட் புக்கில் இருக்கிற குறிப்புகள் எல்லாம் இந்த ஊரை சுற்றி பல இடங்கள் இருக்கிறதாகவும் அதெல்லாத்தையும் நான் வந்து பார்க்குற மாதிரியும் ஒரு கனவு. கனவுல வரதெல்லாம் நிஜத்துலயும் இருக்கணும்னு அவசியம் இல்லையா சார்? அதை தேடியா இவ்வளவு தூரம் வந்தீங்க? இருந்துச்சுன்னா இவாம்மா. பாரு, படிமா. ஒண்ணு புரியலையே. நான் படிக்கிறேன். கலி புருஷன் ஒன்றல்ல, காலம் பலவாகும், தம்மம் நிலைக்கும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? இது அந்த வாழ்ல பிராமி மொழியில இந்த வாசகம் உங்ககிட்ட காமிச்சேனே, இதுவும் என் கனவுல வந்துச்சுமா. இப்போ இங்க இருக்கு பாரு, பழைய தமிழ்ல கல்வெட்டா செதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி கல்வெட்டு சிலைகள்லாம் நிறைய இருக்குமா. அதுல ரொம்ப முக்கியமானது ஒரு குகை. அது இந்த மலையில தான் எங்கேயோ இருக்கணும். அதைத்தான் நானும் ராவுத்தரும் தேடிக்கிட்டு இருக்கோம். சார், அங்க பாருங்க. வாய் பேசாதவன், இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஊமை. அவனும் அடிக்கடி ஒரு குகைக்கு போவான். ஒருவேளை நீங்க தேடுற குகை அதுவா இருக்கலாம். வாங்க போலாம்.